வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாவா ப்ரோக்ராமில் ரிவர்ஸ் ஏ நம்பர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் ஏ நம்பர்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் நம்ம வாங்குகிறோம் யூசர்கிட்டேருந்து, அந்த நம்பரை அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது n = 1 2 3 4 5ன்னு இந்த மாதிரி ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன். இந்த நம்பரை நான் எப்படி அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 4 3 2 1 திஸ் இஸ் எ ரிவர்ஸ் நம்பர். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிருக்கேன். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நம்பரை ஃபஸ்ட்டு இது ஒரு சிங்கிள் நம்பராக இருக்குது 1 2 3 4 5ங்கிறது. அதை நான் செப்பரேட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு நம்பராக ஒரு டிஜிட்டாக பிரிக்கணும். ஒரு டிஜிட்டாக பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட்டிலேருந்து வந்தேன்னா தான் எனக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எடுத்தும்போது எனக்கு முன்னாடி வரணும் அது. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் முன்னாடி வரணும் இல்லையா? அப்போ அந்த லாஸ்ட் நம்பரை ஈஸியாக நம்மக்கிட்ட எடுக்கிறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் இருக்குது, இல்லை என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை என்ன கமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்கிறது என்னோட நாலேஜுக்கு எட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் இருக்குது. நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் எல்லா லாங்குவேஜ்லேயுமே யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டரை எடுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ ரிமைண்டர் அப்படின்னா எதால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வரும், எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் வரும். தட் மேபி 0வாக இருக்கலாம் ஆர் எனி அதர் நம்பராக இருக்கலாம். இப்போ நான் என்ன 10ஆல் டிவைட் பண்ணேன்னா மீதி என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தேன்னா, மீதி கட்டாயம் இந்த லாஸ்ட் நம்பர் அப்படியே வந்துடும் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 2 3 4 5ஐ 10ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரை தான் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எத்தனை டைம் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4.5 டைம் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? இந்த 0.5ஐ நம்ம விட்டுடணும். இந்த 1 2 3 4 டைம் டிவைட் ஆகும்போது என்ன வரும் அப்படின்னா 1 2 3 4 0 அப்படின்னு வரும். இதை லெஸ் பண்ணும்போது லாஸ்ட்டில் இந்த 5 மட்டுமே வரும். ஸோ இந்த 5ஐ எடுக்கிறதுக்கு தான் இந்த மாடுலஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். அப்போது நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் டிஜிட் ஈஸியாக நமக்கு கிடச்சிடும் ரிமைண்டராக. அதனால தான் 10ஆல் டிவைட் பண்ணணும். சரி, 10ஆல் டிவைட் பண்ணால் லாஸ்ட் நம்பர் வந்துடும். அதை எடுத்து இமீடியட்டாக நம்ம அடுத்த டிஜிட்டில் இதை வச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்பராக வந்துடணும். திரும்பி நம்ம இந்த நம்பர் இங்கேருந்து தூக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன கமாண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், டிவிஷன் ஆர்டினரி டிவிஷன் மெத்தடில் 1 2 3 4.5ன்னு வரும் இல்லையா இந்த ஆன்சரு? இந்த ஆன்சரில் இந்த 0.5ஐ எடுத்துடணும். நம்ம இன்டிஜர் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு நம்பர் கழிஞ்சிடும் அங்கேருந்து. ஸோ அப்போ எண்ணில் இருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பரை எடுத்து நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் அதை ரிவர்ஸ் பண்ணுற நம்பருக்கு கொண்டு வந்துடணும். மீதி இப்போ இந்த நம்பரை எடுத்துட்டோன்றதுனால இந்த நம்பரை இங்கேருந்து தூக்கிடணும்னா ஆர்டினரி டிவிஷன் மெத்தட். அப்போ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரையும் டிவிஷன் ஆப்ரேட்டரையும் பயன்படுத்தி ஒரு நம்பரை எடுக்கிறோம், அந்த நம்பரை ரிஜெக்ட் பண்ணுறோம். மறுபடியும் அடுத்த நம்பரை ரிமைண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த 4ஐ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் அந்த 4ஐ இங்கேருந்து தூக்கிறதுக்கு ஸ்லாஷ் ஆப்ரேட்டரை டிவிஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஆப்ரேட்டரை தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நம்ம இந்த எடுக்கிற லாஸ்ட் நம்பரை எடுக்கிறோம் இல்லையா? அந்த எடுக்கிற நம்பரை முன்னாடி இருந்து கொண்டு வரதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத தான் இந்த ப்ரோக்ராமில் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வேணும் இல்லைங்களா? அந்த நம்பரை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட்டு num = 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். அடிஷ்னலாக எனக்கு இந்த நான் ரிவர்ஸ் பண்ணி ஒரு நம்பரை ஷோ பண்ணணும் இல்லையா? ஃபைனலாக நான் எடுத்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா? இந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள், தட் மீன்ஸ் REV, தட் மீன்ஸ் அந்த ஒரு நம்பராக எடுத்து அசைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸோட நேமை தான் நான் REVன்னு வச்சுருக்கேன். அதில் டிஃபால்ட்டாக 0ன்னு வச்சுக்கோ. அதில் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இப்போ 0ன்னு வச்சுக்கோன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். system.out.printlnல இப்போ ஆஸ் யூஷுவல் நான் நம்பரில் என்ன கொடுத்துருக்குறேனோ அந்த நம்பர் அப்படியே ஒன்று ஷோ ஆகிடும். எனக்கு என்னென்ன அவுட்புட்டில் ஒரிஜினல் நம்பர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்னு இந்த வேல்யூ இங்கே ஷோ ஆகிடும். ஒரு அவுட்புட் எனக்கு கிடைச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், வைல். ஏன் இங்கே லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரையும் ஸ்லாஷ் ஆப்ரேட்டரையும் ரிப்பீட்டடாக பயன்படுத்த போகிறோம். ஏன்னா என்னோட டிஜிட்ஸ், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. எத்தனை இருக்கோ அத்தனை வாட்டி நான் பயன்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ ஒரே வேலையை திரும்ப செய்யணும்னா ஐ கேன் யூஸ் லூப். அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். வைல் லூப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் வைல் லூப்புக்கு என்ன கண்டிஷனு? வைல் முன்னாடியே கண்டிஷன் வந்துடணும். கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகும் கண்ட்ரோல்.
உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். சப்போஸ் இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் மீன்ஸ் இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் வெளியில் எக்ஸிட் ஆகிடும் கண்ட்ரோல். ஸோ அதனால் நான் வைல் லூப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். வைல் நம் நாட் ஈக்குவல் டு 0. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 ஆப்ரேட்டரை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் வரைக்கும்னுட்டு. இப்போ எத்தனை டிஜிட்ஸ்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், நம் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே 0 இல்லாத வரைக்கும் நம்மள, அதாவது எண்ணில் 0ன்னு வந்துருச்சுன்னா வெளியில் வந்துடணும். 0 இல்லைன்னா இங்கே ஏதோ நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே 0 இல்லாத வரைக்கும் இந்த வேலையை செய்துட்டே இரு அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ நம் நாட் ஈக்குவல் டு 0 ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட்டு டைம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னோட நம்மில் 1 2 3 4 5ன்னு இருக்குது. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் கண்ட்ரோல் உள்ள என்ட்ரு ஆகுது. இன்ட் அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் டிஜிட் ஈக்குவல் டு, அடிஷ்னல் வேரியபிள் இது, டிஜிட் ஈக்குவல் டு நம் மாடுலஸ் 10. இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது எண்ணில் இருக்கக்கூடிய 1 2 3 4 5ன்னு சொன்னேன் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் வந்துடும் இல்லையா. மாடுலஸ் 10 பண்ணும்போது, அதாவது ரிமைண்டர் எடுக்கும்போது ரிமைண்டர் 5ன்னு வந்துடும். அந்த 5ஐ எடுத்து எதுக்கு அசைன் பண்ணிக்கும், டிஜிட்டுக்கு. நான் சொன்ன ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணி முன்னாடி ஃபஸ்ட்டு டிஜிட்டாக வரணும்ல, அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்ட்டு 10. இப்போ ரிவர்ஸில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிவர்ஸில் ஏற்கனவே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 0 இன்ட்டு 10 என்னன்னு வந்திருக்கும், 0ன்னு வந்திருக்கும். ப்ளஸ் இப்போ நம்ம ரிமைண்டர் எடுத்தோம் இல்லையா 5, அந்த 5 ஆட் பண்ணும் போது என்னன்னு வந்திருக்கும், 5ன்னு வந்திருக்கும். இப்போ ரிவர்ஸில் நமக்கு 5ன்னு கிடைச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்போ அந்த நம்மக்கிட்ட இருக்கிற நம்மள இருக்கக்கூடிய இந்த 1 2 3 4 5ல் 5ஐ எடுத்து நம்ம அலாட் பண்ணி வச்சுட்டோம். அதாவது ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த 5ஐ தூக்கணும்ல நம்மளேருந்து. ஸோ அதுக்காக டிவைட் பண்ணுறோம். டிவிஷன் ஆப்ரேஷன் என்ன பண்ணோம், இந்த 1 2 3 4 5ஐ 10ஆல் டிவைட் பண்ணோம். இந்த 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷியன்ட் தான் வரும். எத்தனை டைம் டிவைட் ஆகும்னா 1 2 3 4.5. இதுதான் ஆன்சர் வரும் ஆக்சுவலாக நீங்கள் டிவைட் பண்ணும்போது. இப்போ இந்த 0.5 ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. 1 2 3 4 அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து அசைன் ஆகும். நம் ஈக்குவல் டு நம் ஸ்லாஷ் 10ன்னு அர்த்தம். நம் ஈக்குவல் டு, அதாவது நம் ஈக்குவல் டு நம் ஸ்லாஷ் 10 அப்படிங்கிறத தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். நம் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 10. இதை டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரை மறுபடியும் நம்மளே அசைன் பண்ணு. அப்போ நம்மள இருந்த இந்த பழைய வேல்யூ போயிட்டு 1 2 3 4 மட்டும் அசைன் ஆகும். பிகாஸ் ஏன் இந்த 0.5 போயிடும் அப்படின்னு சொல்கிறேன், நம்மங்கிறது இன்டிஜர் டைப்பில் இருக்குது. ஸோ இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டாவில் நம்ம இந்த 0.5ஐ அசைன் பண்ண முடியாது. அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4ஐ மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு அசைன் பண்ணிக்கோம். அசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகும்போது இப்போ நம்மள நாட் ஈக்குவல் டு 0வா, ஆமாம், அதாவது 1 2 3 4 அப்படிங்கிறது இருக்குது. அது தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் உள்ளே வரும். இப்போ இந்த 1 2 3 4ல் 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருதோ அதை எடுத்து டிஜிட்டுக்கு அசைன் பண்ணிக்கும். இதை டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் என்ன வரும்னா 4 வரும். பிகாஸ் 1 2 3 4ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம் முழுமையாக டிவைட் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். அப்போ 123 டைம்ஸ் தான் டிவைட் ஆகும். 123 டைம்ஸ் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிமைண்டர் 0ன்னு வரும். இந்த ரிமைண்டரை எடுத்து டிஜிட்டுக்கு அசைன் பண்ணிக்கும். இப்போ ரிவர்ஸில் என்ன வரும்னா, ரிவர்ஸில் ஏற்கனவே 5 இருக்கா, அப்போ 5 இன்ட்டு 10 என்னன்னு வரும், 15 வரும். இப்போ 50 இருக்குது. ப்ளஸ் அதோட டிஜிட்டை ஆட் பண்ணணும். டிஜிட்டில் என்ன வந்து அசைன் ஆகிருக்கும், இந்த ரிமைண்டர் அசைன் ஆகிருக்கும் 4ன்னுட்டு. அப்போது 4ஐ ஆட் பண்ணிங்கன்னா என்னென்னு வரும், 54. அப்போ ரிவர்ஸில் இருந்தால் 5 போயிட்டு இப்போ என்னவா மாறி இருக்கும், 54ஆக மாறி இருக்கும். மறுபடியும் கீழே வரும் நம் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா இந்த 1 2 3 4ஐ மறுபடியும் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 0.4ன்னு வரும்ல. இப்போ இந்த 4ஐயும் இந்த பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ணி ரிமைண்டரை 0 ஆக்கணும். அப்போ தான் முழுசாக டிவைட் ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த 0.4ஐ ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 1 2 3ன்றதை மட்டும் எடுத்து நமக்கு அசைன் பண்ணிக்கும். மறுபடியும் மேலே போகும். இப்போ இந்த 1 2 3 4ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வா, ஆமாம், உள்ளே வரும். மறுபடியும் இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி எத்தனை வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த 1 2 3 4ல் இந்த 2 வரைக்கும் எடுத்துகிட்டு 1 நிற்கும் இல்லையா. 1ஐ நம்ம 10ஆல் மாடுலஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1 அப்படியே தான் வரும் ரிமைண்டராக. பிகாஸ் நம்ம கிட்ட இருக்கிற இந்த 10ஐ விட நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் சின்னதாக இருந்ததுன்னா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் சேம் அப்படியே ரிமைண்டராக கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ அந்த 1 டிஜிட்டுக்கு வந்துடும். அந்த 1ஐயும் ப்ராசஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கும். எடுத்து முடிச்சுட்டு இங்கே ஸ்லாஷ் பண்ணும்போது
1 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டிவைட் ஆகாது. ஸோ 0 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 1ன்னு போடுவோம். 1 10s are 10 அப்படின்னு நீங்கள் சேர்த்துப்போம். அப்படி 10 டிவைட் பண்ணி ரிமைண்டரை 0 ஆக்கினதுக்கப்புறம் இங்கே கோஷியன்ட் பார்த்தோம்னா 0.1ன்னு இருக்கும். அதில் இன்டிஜர் போர்ஷனை மட்டும் எடுத்து நமக்கு அசைன் பண்ணணும்னா 0 மட்டும்தான் வரும். இந்த 0வை மட்டும் எடுத்து நமக்கு அசைன் பண்ணிக்கும். அசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ மேலே போயிட்டு நம் நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணணும். நம்மளையும் 0 இருக்குது, அந்த பக்கமும் 0 இருக்குது, ரெண்டுமே சேம். பட் நாட் ஈக்குவல்ட்டானும் போது கண்டிஷன் ராங் ஆயிடுச்சுன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற ரிவர்ஸ் நம்பர் REVயில் இருக்கும். REVயில் கம்பல்சரி நம்ம இப்போ என்ன நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் இந்த ப்ராசஸை ரிப்பீட்டடாக அந்த 5 டைம்ஸ் ஒரு நம்பராக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எல்லா நம்பருக்கும் போட்டு இந்த மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிருக்கும். அந்த நம்பரை ஷோ பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.